உலகிலேயே மிகவும் அரிதான சில பூச்சிகள் தங்கள் அரிய வாழ்விடங்கள், விசித்திரமான தகவமைப்புகள் மற்றும் அழிவின் விளிம்பிலிருந்து தப்பித்த அசாதாரண வழிகள் ஆகியவற்றால் விஞ்ஞானிகளுக்கு பெரும் வியப்பை அளிக்கின்றன. லார்ட் ஹோ ஐலண்ட் ஸ்டிக் இன்செக்ட் அல்லது ட்ரீ லாப்ஸ்டர். ஒரு காலத்தில் இது உலகிலேயே மிக அரிதான பூச்சி என்று அழைக்கப்பட்டது. சுமார் 80 ஆண்டுகளுக்கு முன்பு இது முற்றிலும் அழிந்துவிட்டது என்று கருதப்பட்டது. ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்திற்கு இடையில் உள்ள ஒரு குட்டி தீவான லார்ட் ஹோ தீவிலிருந்து இது 23 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு செங்குத்தான எரிமலை பாறையான பால்ஸ் பிரமிட் என்ற இடத்தில் ஒரு ஒற்றை தேயிலை மரச் செடியின் கீழ் கண்டுபிடிக்கப்பட்டது. 2001ஆம் ஆண்டில் வெறும் 24 பூச்சிகள் மட்டுமே எஞ்சியிருந்த ஒரு சிறிய கூட்டமே அங்கே இருந்தது. எலிகளின் அச்சுறுத்தலுக்கு பயந்து உலகின் மிக உயரமான கடல் பாறைகளில் ஒன்றில் உள்ள ஒரு சிறிய புதருக்கு அடியில் இவை உயிர் பிழைத்தன. இவை இப்போது பாதுகாப்பான இனப்பெருக்க திட்டங்கள் மூலம் வளர்க்கப்படுகின்றன. இது சுமார் 15 முதல் 20 சென்டிமீட்டர் நீளம் கொண்ட கருப்பு நிறமுடைய பெரிய குச்சிப்பூச்சி ஆகும். இது பறக்க இயலாதது. ஹைன்ஸ் எமரல்ட் டிராகன்ஃப்ளை. இது வட அமெரிக்காவின் மிகவும் அரிய தும்பிகளில் ஒன்றாகும். இது குறிப்பிட்ட வகைப்பட்ட சதுப்பு நிலங்களில் மட்டுமே வாழ்கிறது. இந்த சதுப்பு நிலங்களின் நீர் மிகவும் சீரான pH அளவுடன் இருக்க வேண்டும். இதன் லார்வாக்கள் நீருக்கடியில் சுமார் 4 ஆண்டுகள் வாழ்கின்றன. இந்த லார்வாக்கள் பூச்சிகளை அழிக்கும் பூச்சிக்கொல்லிகளால் பாதிக்கப்படாமல் இருக்க ஓநாய் சிலந்திகளின் உல்ஃப் ஸ்பைடர்ஸ் வலைகளுக்குள் அடைக்கலமாகி உயிர் வாழும் அசாதாரண திறனை கொண்டுள்ளன. இதன் வாழிடங்கள் கட்டுமான பணிகள் மற்றும் நீர் மாசுபடுதல் காரணமாக அழிக்கப்படுகின்றன. அமெரிக்கன் பரியிங் பீட்டல். ஒரு காலத்தில் அமெரிக்காவின் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக காணப்பட்ட இது இப்போது ஒரு சில பிராந்தியங்களுக்குள் சுருங்கி அழிந்து வரும் நிலையில் உள்ளது. இந்த வண்டுகள் இறந்த சிறு விலங்குகளை, எலி, பறவை போன்றவை தேடிச் சென்று அவற்றை புதைத்து அவற்றின் மூலம் தங்கள் குட்டிகளுக்கு உணவளிக்கின்றன. ஒரு ஜோடி வண்டுகள் அந்த சடலத்தை இறகுகள், முடி ஆகியவற்றை நீக்கி அதை ஒரு உணவு பந்தாக மாற்றி புதைக்கின்றன. தாய் வண்டு முட்டையிட்டு குஞ்சுகள் வெளிவரும் வரை உணவை சரியான வெப்பநிலையில் பாதுகாப்பதுடன் குஞ்சுகளுக்கு உணவளிக்கவும் செய்கிறது. இது பூச்சி இனங்களில் அரிதான ஒரு பெற்றோர் பராமரிப்பு பேரண்டல் கேர் முறையாகும். பெரிய விலங்குகளின் அழிவு மற்றும் வேட்டையாடும் போட்டிகள் காரணமாக இதன் எண்ணிக்கை குறைந்துள்ளது. கார்னர் ப்ளூ பட்டர்ஃப்ளை. இது உலகின் மிகவும் அரிதான மற்றும் ஆபத்தான பட்டாம்பூச்சி இனங்களில் ஒன்றாகும். இதன் லார்வாக்கள் கம்பளி பூச்சிகள் காட்டு நீல லூபின் என்ற ஒரு குறிப்பிட்ட தாவரத்தில் மட்டுமே உணவருந்தும். வேறு எந்த தாவரத்தையும் இவை உண்பதில்லை. இதன் லார்வாக்கள் கம்பளி பூச்சிகள் காட்டு நீல லூபின், வைல்ட் ப்ளூ லூபின் என்ற ஒரு குறிப்பிட்ட தாவரத்தில் மட்டுமே உணவருந்தும். வேறு எந்த தாவரத்தையும் இவை உண்பதில்லை. இதன் வாழிடமான புல்வெளிகள் மற்றும் திறந்தவெளி காடுகள் அழிவதால் லூபின் செடிகளின் எண்ணிக்கையும் குறைந்துள்ளது. ஜயண்ட் வீட்டா. நியூசிலாந்தின் ஒரு குறிப்பிட்ட தீவுகளில் மட்டுமே வாழும் உலகின் மிகப்பெரிய மற்றும் மிகவும் கனமான பூச்சிகளில் இதுவும் ஒன்றாகும். இது ஒரு பெரிய வெட்டுக்கிழு போன்ற தோற்றத்தை கொண்டிருக்கும். சில வீட்டாக்கள் பெரிய எலியின் எடையை விடவும் அதிகமாக இருக்கலாம். இது இரவில் சுறுசுறுப்பாக இருக்கும். இவற்றில் ஒரு வகையான ஆல்பைன் வீட்டா உள்ளது. இது பனிக்காலத்தில் அதன் உடலின் 80% வரை உறைந்து போகும் ஒரு விசித்திரமான திறனை கொண்டுள்ளது. அதன் உடல் உறைவதை தடுக்க இயற்கை ஃப்ரீஸ் ஆன்டி ஃப்ரீஸ் போன்ற ஒரு பொருளை சுரக்கிறது. வெப்பநிலை திரும்பும் போது இவை மீண்டும் செயல்பாட்டிற்கு வருகின்றன. இந்த அரிய பூச்சிகள் எல்லாம் தங்கள் தனித்துவமான சூழலில் உயிர் பிழைக்க நம்ப முடியாத சில தந்திரங்களை உருவாக்கியுள்ளன.